ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து நம்ம ஜாக்லின் எவிக்ஷன் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எனக்கும் செம்ம கோவம் இருக்குங்க. இதுக்கப்புறம் நான் வந்து ரிவ்யூ பண்ண மாட்டேன். இப்படியே இந்த 1 வீக்கில் அந்த காசு கொடுத்துட்டு வந்த அந்த முத்துவோட பிஆரோ இல்லைனா வந்துட்டு இந்த விஷால் அந்த உருப்படாதவன் இருக்கான்ல, நான் இது வரைக்கும் யாரையும் திட்டினதெல்லாம் ஆனால் எனக்கு செம்ம கோவம் வருது. அந்த உருப்படாத அந்த விஷாலையோ தான் வந்து டைட்டில் வின்னர் ஆக்க போகிறாங்க, இல்லை ரன்னர் ஆக்க போகிறாங்க. அப்படின்னா இதுக்கு அட்லீஸ்ட் டஃப் கொடுக்குற சௌந்தர்யாவது ரன்னர் ஆக்கணும்னு தான் எனக்கு இருக்குது. ஏன்னா நியாயமாக அந்த ஜாக்லின் நீங்கள் வெளில அனுப்பிச்சிட்டிங்க, இல்லைனா யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டணும்னு சொல்கிற பவித்ராவை நீங்கள் கண்டிப்பாக டாப் 3ல கொண்டு வர போகிறதில்ல. அப்படின்னா இப்படி முத்துக்குமரனோட விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண சௌந்தர்யாவோ இல்லைனா விஷால் மாதிரி ஆளுங்களுக்கு டஃப் கொடுக்கறதுக்காகவோ யாராவது ஒரு பொண்ணுங்களாவது அந்த டாப் 3ல வரணும்னா இப்போதைக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் சௌந்தர்யா தான். அப்படின்னா அந்த சௌந்தர்யாவது வந்து எனக்கு வந்து டாப் 3ல வரணும் அப்படின்றது தான். ஏன்னா இது ஸ்டார்டிங்லேயே பாய்ஸ் டீம் விஸ் கேர்ள்ஸ் டீம்னு ஆரம்பிக்கும் போதுலேருந்து நீங்கள் கேர்ள்ஸை மட்டன் தட்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, இதில் மண்ணின் மைந்தன்னு பெருசாக போஸ்டர் ஒட்டி அவனுக்கு முத்துவோட பிஆர் பண்ணால் அது பரவாயில்ல, ஆனால் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் அது தப்பு அப்படின்னு சொன்னால், சௌந்தர்யாவோட பிஆர் தான் வெளில நிறைய நெகட்டிவ் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், முத்துவோட பிஆரும் அதை பார்க்குறாங்கன்னு ஏன் அன்ஷிதாவே தானே வந்து சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, அதே முத்துவோட பிஆர் வெளில வந்து ஃபேட்மேன் சார் வந்து வெளில எனக்கு இப்போல்லாம் அவருக்கான ரெஸ்பெக்டே எனக்கு போயிடுச்சு. வெளில பிஆர் வேலை பார்த்தது இல்லாமல் உள்ளேயும் போய் நான் முத்துக்காக தான் வந்தேன் அப்படின்னா, நீங்கள் முத்துக்கோட பிஆராக உள்ளே வந்த அப்படிங்கிறத விட கண்டஸ்டண்ட்டாக தானே உள்ளே வந்தீங்க. நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரல. அப்படி இருக்கிற பட்சத்தில் போன சீசனோட வின்னர், இந்த சீசனோட வின்னர், அப்படி இப்படின்னு சீஃப் கெஸ்ட்டாக ஒன்றும் வரலையே. இந்த வாட்டி எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக வர பட்சத்தில் நீங்கள் எல்லா கண்டஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் அந்த கேமை விளையாடி இருக்கணும்னா, முத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேவரட்டிசம் காட்டுறதுக்காக ஒரு கேம் ஆடிட்டு அதை நியாயப்படுத்துவீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் எப்போ பாரு அந்த ஜாக்லின் பொண்ணு மேலே வன்மத்தை கொட்டியிருக்கீங்கன்னா, ரஞ்சித் ஆகட்டும், சிவகுமார் ஆகட்டும், ஃபேட்மேன் ஆகட்டும், ஏன் முத்துவுமே வந்து ஜாக்லின் யாரை பற்றியும் பின்னாடி பேசவே இல்லை. அவங்களுக்கு எந்த கான்ட்ரவர்சி வந்தாலும் எது சரி தப்புனாலும் சௌந்தர்யா உட்பட, ஆனந்தி உட்பட, பாய்ஸ் டீமில் உட்பட எல்லார்கிட்டையும் முகத்துக்கு நேராக தான் பேசியிருக்காங்க. அப்படின்னா ஆனால் ஜாக்லினை பற்றி பின்னாடி பேசாத ஆம்பளைங்களும் இல்லை பொம்பளைங்களும் இல்லை. அந்த வீட்டில் எல்லாருக்குமான ஹேட்டர்ஸை வந்து ஜாக்லின் சம்பாதிச்சிருக்காங்கன்னா அவங்க தான் ட்ரூ டிசர்விங் கண்டஸ்டன்ட் ஃபார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட் ஆனால் இதில் வந்து இது ஒரு மேல் டாமினேட்டட் ஷோ அப்படிங்கிற திருப்பி ப்ரூஃப் பண்ணுற வகையில் அந்த பொண்ணுக்கு ஓட முடியாது, அந்த பொண்ணோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ஓடுறதுக்கான ஃபிட்டாக இருக்காது, இல்லை அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே அதை வந்து அந்த டாஸ்க்கை முடிக்க முடியாதுன்னு அந்த பொண்ணு அவ்வளோ ஃபீல் பண்ணியும் இருந்தாலும் பியர் ப்ரெஷரில் அந்த பொண்ணை ஓட வச்சு, இல்லை மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நடத்தி இந்த ஷோலேருந்து அந்த பொண்ணை வெளியேற்றிருக்கீங்க. அப்படின்னா இது ஒரு அப்பட்டமான ஒரு அன்ஃபேர் சீசன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து ஜாக்லினுக்கு நீங்கள் முதல்லேருந்தே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னும் போது அந்த பொண்ணு செஞ்ச சின்ன தப்பெல்லாம் எடுத்து வச்ச நீங்கள் அந்த பொண்ணுக்கு மற்றவங்க செஞ்ச அன்ஃபேரான விஷயங்களை அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஏன் முதல் வாரத்துலேருந்து ஜாக்லினுக்கு தீபக்கும் சரி அருணும் சரி காலில் விழுந்து சாரி கேட்குற விஷயத்தில் பிக் பாஸ் தான் அந்த டாஸ்கே கொடுத்து ஜாக்லின் அப்படி செய்ய வச்சாரு அப்படின்னும் போது அது தீபக் செஞ்சால் மட்டும் ஓகே, ஏன்னா தீபக் அந்த டாஸ்க் வந்துட்டு செஞ்சால் மட்டும் ஓகே, அருண் செஞ்சால் அருணுக்கு அப்படி டாஸ்க் வந்துட்டு செஞ்சால் ஓகேனா, ஜாக்லினை உள்ள கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு நீங்கள் அந்த டாஸ்க்கை கொடுத்து அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ண அப்படி அந்த மாரல் டீச்சர் விஷயத்தில் கேட்கும்போது அந்த பொண்ணு எந்த இடத்துலையும் வந்து பிக் பாஸ் சொன்னதுனால செஞ்சா அப்படிங்கிறது ஒரு டாஸ்க்குன்னு தான் சொல்லிச்சே தவிர அந்த இடத்துல அந்த விஷயத்தை பண்ண சொன்னதே பிக் பாஸ்னால் அந்த இடத்துல பிக் பாஸ் சப்போர்ட்டுக்கு வரல. வீக்கெண்ட்லேயும் ஜாக்லினுக்கு சப்போர்ட்டுக்கு ஹோஸ்ட் வரல. அப்போ ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பொண்ணை அடிப்பீங்கன்னா அந்த பொண்ணுக்கான நல்ல விஷயத்தை எதுவும் எடுத்து வைக்கல அப்படின்னா இப்பயுமே அந்த பொண்ணு எங்கள் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிட்டு போடும். இந்த வாரம் எலிமினேஷனில் அந்த பொண்ணு, அதாவது இந்த மிட் வீக் எவிக்ஷன்லேயே இந்த பணப்பீட்டு விஷயத்து ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த பொண்ணு வெளியில் போகல அப்படின்னா அந்த பொண்ணு எங்கள் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிட போதோ. முத்துக்கு வந்து என்ன சொல்கிறது, நேற்று 50,000 ரூபாய் அந்த செகண்ட்ஸில் எடுத்த முத்து வந்து மண்ணின் மைந்துன்னு கெத்து அப்படின்லாம் சொல்கிற இடத்துல ஆம்பளை அந்த விஷயத்தை பண்ணது பெரிய விஷயம் கிடையாது. அவங்களால முடியும்னு அவங்க பண்ணாங்க. இல்லை முடியும் அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்லிப்பாக சான்ஸ் இருக்குன்னு யோசிச்சாங்க. இந்த பொண்ணுக்கு முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சும் மக்களுக்காக நான் இதை பண்ணுவேன், என்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களை நான் ஏமாற்ற மாட்டேன்னு கெத்தாக போய் நின்ன இந்த பொண்ணு தான் வந்து ஹேட்ஸ் ஆஃப்னு நான் சொல்லுவேனே தவிர, இந்த பொண்ணு தான் டிசர்விங் கண்டஸ்டன்ட் நான் சொல்லுவேனே தவிர, பின்னாடி போய் ஜாக்லினையே தப்பாக பேசின முத்துவையோ இல்லை ஜாக்லினை தப்பாக பேசின விஷாலையோ இல்லை இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸோ வயசில் அந்த பொண்ணு யாரை அண்ணன் கூப்பிடுதோ, யாரை ஃபேட்மேனே அண்ணன் தான் கூப்பிடுது, ரஞ்சித்தே அண்ணன் தான் கூப்பிடுது, சிவாவே அண்ணன் தான் கூப்பிடுது அப்படின்னும் போது சத்யா ஜெஃப்ரி இவங்களெல்லாம் வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி பார்த்து பண்ணுதுன்னா யாருமே அந்த பொண்ணை பற்றி தப்பாக பின்னாடி பேசாதவங்களும் இல்லை, எல்லாருமே பேசியிருக்கீங்க. அதுவும் வன்ம குடோனா உள்ளே வந்தவங்க இதற்கு நான் வன்மன்ற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. அதனால தான் அப்போ கூட ஒய் நாட் ஜாக்லின் அஸ் டைட்டில் வின்னர்னு நான் போட்டேன். வன்ம குடோனா அப்போதுலேருந்து இப்போ உள்ளே வந்த சுனிதாவோ அன்ஷிதா எல்லாரும் அந்த வன்மத்தை அந்த பொண்ணு மேலே கொட்டுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே அந்த பொண்ணு வெளில போனது அப்படின்னு எனக்கு வந்து அப்படி போய் நின்று அங்கே கேட்கணும்னு தோணுது. பட் ஆனால் ஒரு விதத்தில் இதை பார்த்தா ஜாக்லின் வெளில போனது நல்லது தான். வெளில போய்
அவங்க வந்து அந்த கேமை திருப்பி பார்க்குற பட்சத்தில் நம்ம யாரெல்லாம் நம்பணுமோ எல்லாரும் முதுகில் குத்திருக்காங்க. ஏன் முத்து உட்பட. முத்து கூட 2 நாள் முன்னாடி அந்த பிஆர் விஷயத்தை வந்து அன்ஷிதா வந்து முத்துக்கு பிஆர் இருக்குன்னு சொல்லும்போது எவ்வளோ ஆர்கியூமெண்ட் தர்ஷிகா கிட்டேயும் பவித்ரா கிட்டேயும் போய் எடுத்து வைக்கிறாரு. இதே வந்து ஜெஃப்ரி சத்யா விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணால் அது பாசம் தானே சொல்லுவீங்க. எனக்கு வந்து ஃபேட்மேன் சப்போர்ட் பண்ணால் இல்லை அவருக்கு என்ன பிடிக்குதுன்னா அது எப்படி வந்து இதுவாகும். அவ்வளோ ஆர்கியூமெண்ட் முத்து பண்ணுறாரு. சௌந்தர்யாவுக்கு வந்து ஹக் பண்ணது அவருக்கு பிரச்சனையா, முத்து உனக்கு பிஆர் இருக்குன்னு அன்ஷிதா சொன்னது பிரச்சனையானா அவருக்கு 2மே பிரச்சனை. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அவருக்குன்னு அந்த தலைவலி தனக்கு வந்தால் தான் தலைவலி வயிற்று வலியும் தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நான் சௌந்தர்யாக்காக மட்டும் பேசலை, யாராக இருந்தாலும் அப்படி பேசக்கூடாதுல்ல. அதை தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் பேர் விஷயத்தில். ஏன் லிவிங் ரூமில் சொல்லணும்னா அன்னைக்கு ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் அதே பிஆர் விஷயத்தை சொல்லி எக்ஸ்போஸ் பண்ண வச்சது ஃபேட்மேன் தான்னா, சுனிதாவை வந்து நீ போய் பிஆர் விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுன்னு சௌந்தர்யாவை ஹர்ட் பண்ணது ஃபேட்மேன்னா, ஜாக்லினை வந்து திருப்பி அவங்க செஞ்ச அந்த மிடில் கிளாஸ் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணால் அதை வந்து முத்து கிட்ட சாரி எத்தனை பேர் கிட்டங்க அந்த பொண்ணு சாரி கேட்க நான் கேட்குறேன். முதல்லேருந்து தீபக் கிட்ட கேட்கும், அருண் கிட்ட கேட்கும். அதுக்கப்புறம் இப்பயுமே எப்பயோ நடந்த அந்த மொட்டை கடிதாசி டாஸ்க்கு உள்ள வந்த ஃபேட்மேன் அதுக்கு நியாயம் பேசுகிறோன்னு முத்துவையும் ஜாக்லினும் உட்கார வச்சு பேசி நேற்று அந்த மாக்காப்பா இன்டர்வியூவில் கூட நீங்கள் ஜாக்லினை மட்டன் தட்டுற மாதிரி தானே கேள்வி கேட்டீங்க. ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயம் சொன்னால் ஃபன்னாக சொன்னால் டபுள் மீனிங்லேயும் சொன்னால் அது முத்து சொன்னால் பரவாயில்ல, விஷால் என்டர்டெயின்மெண்ட்டாக சொன்னால் பரவாயில்ல, ஜெஃப்ரி கலாய்ச்சி சொன்னால் பரவாயில்ல. அப்படின்னா இந்த பொண்ணு யதார்த்தமாக ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொன்னால் அது மட்டும் உங்களுக்கு குத்துது கூடாதா? அந்த பொண்ணு ஏன் அவ்வளோ பகையை முதல்ல சம்பாரிச்சுது? வெளில ரிவ்யூவர்ஸ் கிட்டேருந்து உள்ள கண்டஸ்டன்ஸ் கிட்ட வரைக்கும் பாய்ஸ் டீம் ஆகட்டும் கேர்ள்ஸ் டீம் ஆகட்டும் எல்லார்கிட்டையும் அப்படின்னா அந்த பொண்ணு கேம் ஆடி இருக்கு. எல்லார்கிட்டையும் கேம் ஆடி இருக்கு. ஆம்பளை பொம்பளைன்னு இல்லாமல் எல்லாரோட பகையை அந்த பொண்ணு சம்பாரிச்சிருக்கு. முத்து என்ன அவ்வளோ பகையை சம்பாரிச்சாரா? இப்போ சொல்கிறாரு வெளில போனால் விஷாலை டேரக்ட் பண்ணி வச்சு ஒரு படம் எடுப்பேன், டான்ஸ் ஆடுறதுக்கு விஷால் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஜால்ரா போட தானே நீங்கள் விஷாலை நாமினேட் பண்ணவே இல்லை. வெளில போனால் விஜய் டிவியோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தானே அதில் சீனியர் ப்ராடக்டாக இருக்க தீபக் கண்ணக்கிட்ட நீங்கள் சண்டையே போடலை. இல்லை அதே விஜய் டிவி ப்ராடக்ட்டில் அருணுக்கு வந்து அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃபேன் பேஸ் இருக்காங்க, வெளில போனால் அவங்க சப்போர்ட் கிடைக்கும், ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஷைன் ஆயிடலான்றதுனால நீங்கள் அருணை நாமினேட் பண்ணல, அருண்கிட்டே பார்க்கவே சம்பாதிக்கல. பொண்ணுங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி இந்த கேம் ஆடினீங்க. விஷால் ஒரு விதமாக டார்கெட் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பண்ணி அவர் பண்ணார் அப்படின்னு சொன்னால் வெறும்னே ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக கேர்ள்ஸ் டீமில் இருக்கவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணி முத்து ஒரு கேம் ஆடிருக்காருனா, இல்லை அண்ணான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எந்த பொண்ணுக்கான நியாயமான சப்போர்ட்டையும் கொடுக்காம தீபக் வந்து விஷால் தப்பாக பேசும்போதோ விஷால் தப்பாக நடந்துக்கும் போதோ அதை அட்வைஸ் பண்ணாத இடத்துல நீங்கள் வந்து பாய்ஸ் டீமை ஜாலராக சேர்த்துக்கிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க அப்படின்னா அப்போ அங்கே எங்கே அறம் வருது? அப்போ தீபக் அண்ணா செய்கிறது எதுவுமே தப்பாக தெரியல, அதனால அவங்க கொஸ்டின் பண்ணல அப்படின்னு ஒன்று சொன்னால் தீபக் அண்ணா தப்பு செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தப்பு செய்கிற இடத்துல துணைக்கு நின்னார்ல, தப்பு செய்யறது வேடிக்கை பார்த்தார்ல. நீங்கள் அப்படி தீபக்கை நாமினேட் பண்ணியோ அருணை நாமினேட் பண்ணியோ விஷாலை நாமினேட் பண்ணியிருந்தா அதில் எங்கெங்க இந்த பொண்ணு இத்தனை வாரமாக நாமினேஷனில் வரும்? ஒரு விதத்தில் அவங்க அத்தனை வாரம் நாமினேஷனில் போட்டு தான் இந்த பொண்ணு எவிக்டியாகி வெளில போயிருந்தாலும் அந்த பொண்ணுக்கான ஹிஸ்ட்ரி ஆயிருக்கு. நீங்கள் அந்த பொண்ணை வந்து கேம்லேருந்து வெளில ஏற்றிருக்கலாம். நீங்கள் டைட்டில் வின்னரை அந்த உருப்படாத விஷாலுக்கு கொடுக்கலாம், இல்லை முத்துக்குமரன் சொல்கிற அந்த முத்துக்குமரன் பேரை வச்சுட்டு ஆரோன்னு சொல்கிற முத்துக்குமரனுக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணால் கொடுக்கலாம். ஆனால் லைஃப்பில் நிஜமாகவே டிசர்விங் யார் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும்னா அவங்கவுங்க மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கேம் அவங்க ஆடியிருக்காங்கன்னா அதுக்கான டிசர்விங்காக அவங்க கேமை விட்டு வெளில வந்தப்பறம் யூனிவர்ஸ் அவங்களுக்கான அந்த ஸ்பெஷலை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கோன்னா அது கண்டிப்பாக ஜாக்லினுக்கு கிடைக்கும். இந்த ஷோவில் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், அவங்க தோற்று போயிருக்கலாம். ஆனால் அவங்க லைஃப்பில் சாதிக்கிறதுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு பொண்ணாக அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது சேஃப் பிளே இப்போ இந்த ஏதோ அந்த மாக்கா பையன் டியூலி சௌந்தர்யா கூட சொல்லுவாங்களே யார் சேஃப் பிளே ஆனான்னு பார்த்தா முத்து தான் அப்படின்னு. இத்தனை வாரம் கழிச்சு முத்து தான் சேஃப் பிளே ஆனான்னு சொல்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு தைரியம் இருக்குன்னா அந்த தைரியம் ஏன் ஜாக்லின் அதை இடத்துல சொல்லலை? ஆனால் ஜாக்லின் முத்துவை தலை தூக்கி சாடினாங்க அப்படிங்கிறத விட முத்து அவங்க நம்பினாங்கங்க. எதுவாக இருந்தாலும் முத்துக்கிட்ட ஷேர் பண்ணாங்க, முத்துக்கிட்ட ஓப்பனாக பேசினாங்க. தன்னோட ஈக்குவல் காம்படிட்டராக முத்து இருந்தாலும் அது ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக அவங்க பார்த்தாங்க. முத்துவே அப்படி தான் பார்த்தாங்க, ரயானி அப்படியே பார்த்தாங்க. ஏன் விஷால் வந்து தன்னை பற்றி தர்ஷிகா கிட்டே எப்படி பேசியிருக்காருன்னு கூட ஜாக்லினுக்கு தெரியாது. மேபி இப்போ அவங்க வெளில போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா தர்ஷிகா ஸ்டார்டிங் விஷயத்தில் விஷால் பேசியிருப்பார்ல, யாராக இருந்தாலும் ஜாக்லின் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் அவகிட்டலாம் போய் சொல்லாது, அவளை இதில் வரதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னார். அன்றைக்கி விஷால் ஆடும்போது யாருங்க வந்தது? அந்த பொண்ணு தானேங்க வந்துச்சு, அந்த பொண்ணு தானே வந்துச்சு. இதே தீபக் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ வரைக்கும் தீபக் அண்ணான்னு சொல்லிட்டு நிற்கிது. அந்த பொண்ணுக்காக அன்றைக்கி தீபக் அண்ணா நின்னாரா? காலில் விழ வச்சாருல்ல. ஏன் சிவகுமார் வந்து ஒரு இடத்துல தீபக் இன்சல்ட் பண்ணி அந்த டாஸ்க் இதை தோத்தப்போ கூட வந்து என் கண்ணத்தை கிளிக்கோங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்கும் இல்லைன்னு சொல்லி அவருமே அந்த இடத்துல சமாதானப்பட்டு சிவகுமாரையும் ஜாக்லின் தானே. இன்றைக்கி அதே சிவகுமார் ஜாக்லினுக்கு எதிராக எனக்கு சௌந்தர்யா வின் பண்ணிட்டு நீ வேணா முத்து வின் பண்ணு, ஆனால் ஜாக்லின் மட்டும் வரக்கூடாதுன்னு வன்மத்தை கொட்டுறாங்களே. நீங்கள்லாம் தான் ஆம்பளைங்கன்னு சொல்லிட்டு கெத்து காட்டிட்டு திரியிறீங்களா கேட்குறேன் நான். ஒரு பொண்ணு நியாயமாக விளையாடுறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக விளையாடினா உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் பவித்ரா நியாயமாக விளையாடுறாங்க, அவங்களால ஸ்ட்ராங்காக விளையாட முடியல.
சௌந்தர்யா ஸ்ட்ராங்காக விளையாடுறாங்க, ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவையான ரியலாக இருக்காங்க. பட் ஆனால் அவங்களால அதை பேசுறதுக்கு காட்ட முடியல. அப்போது அந்த பொண்ணுங்களோட வீக்னஸை வச்சு தான் நீங்கள் இந்த கேமை ஆடி வின் பண்ண போகிறீங்கன்னா, முத்து, விஷால் நீங்கள் 2 பேரும் சூப்பராக வின் பண்ணுங்கள், கப் வின் பண்ணுங்கள், பணம் வின் பண்ணுங்கள், எல்லாம் வின் பண்ணுங்கள். ஆனால் எத்தனையோ பேர் இந்த கேம் ஷோவில் டைட்டில் வின் பண்ணிவிட்டு ஆல் அட்ரஸே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் நடுவில் போனவங்க எத்தனையோ பேர் பிரைட்டாக வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கேமில் டைட்டில் வின் பண்ணுறதோ கப்பு வின் பண்ணுறதோ ஒரு பக்கம் அப்படின்னாலுமே அது மட்டும் முக்கியம் கிடையாது. அதை விட அந்த கேமுக்கு நீங்கள் போட்டு அந்த உண்மையான பொட்டென்ஷியல் எவ்வளோன்னு ஜனங்க பார்க்குறாங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேம் ஷோ விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல சோஷியல் மீடியாவில் அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன டெலி சீரியலாக இருக்கலாம், படமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மீடியாவில் வரதா இருக்கலாம். அப்போ ஜனங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களை அவங்க எப்படி அங்கே பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த ஷோவில் பார்க்குறாங்கன்னா அப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே ஒரு நடிப்பு நடிச்சிட்டு இங்கே ஒரு நடிப்பு நடிச்சிங்கன்னு வைங்க, யூனிவர்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் எந்த ஜனங்களை நம்பி அந்த சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தீங்களோ அந்த ஜனங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதில் முத்து அவரோட சுயத்தை அந்த கேம்லேயே மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முத்துவை எனக்கு இந்த கேம்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே நான் ஆங்கரிங்கில் நிறைய இடத்துல முத்துவை பார்த்துருக்கேன். அவரோட இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் ஸ்டார்டிங்கே இதை சொல்லியிருப்பேன். ஆனந்தியும் நான் தி புக் ஷோ அப்படிங்கிற ஷோலே எனக்கு தெரியும். அவங்களோட புக் ஷோ ப்ரோக்ராம் நான் பார்த்துருக்கேன். தீபக்கையும் சன் டிவி ப்ராடக்டாக அவர் இருக்கும்போதுலேருந்து எனக்கு தெரியும். அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரும் இதில் வேறு மாதிரி இருக்கார் அப்படின்றது ஒன்று நான் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? மேபி இப்போ அவருக்கான ஆட்டிடியூட் அந்த வயசு வித்தியாசம் நான் சொல்கிறது 10 வருஷம் முன்னாடி தீபக்கை. ஆனால் முத்துவை வந்து ஒரு நல்ல ஆங்கராக நான் பார்த்துருக்கேன். நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு நல்ல ஆங்கராக அந்த பையன் இன்டர்வியூஸ் நல்லா இருக்கும், ஒரு நாலேஜபிளாக இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் கேட்குற விதமோ அது அந்த ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணுற விதமோ நல்லாயிருக்கும். எனக்குமே அவர் உள்ளே வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. அவர்கிட்ட ஒரு நல்ல ஒப்பீனியன், ரெஸ்பெக்ட் இருந்தது. ஆனால் இப்போ அது சுத்தமாக கிடையாது. அவர் கேம்குள்ளே அவர் நம்மளுக்கு காட்டின முத்து வேற வெர்ஷன். ஆனால் வெளில வந்து அவர் வந்து அதெல்லாம் சரி பண்ணுற விதமாக ஒன்று திருப்பி நல்லவராக காட்டிக்குவார்னா சொசைட்டி அதை எப்படி ஒத்துக்கும் அப்படிங்கிறத விட யூனிவர்ஸ் அதை எப்படி பார்க்கும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம அதை பார்க்கணுன்னா. ஆனால் ஆரி சீசனில் ஆரி வின் பண்ணிட்டு இப்போயும் ஒரு நல்ல ஷோ அவர் நடத்திட்டு இருக்காரு, வா தமிழா வா அப்படிங்கிற ஷோவில். ஏன்னா அவர் உள்ளே எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் அந்த ஷோ நடத்துகிற பட்சத்தில் அந்த டிபேட் ஷோவில் அவரோட பேச்சோ அது அப்படியே இருக்குது. ஆனால் முத்து ஏதோ ஒரு இடத்துல கேமுக்காக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி பொண்ணுங்களெல்லாம் மட்டன் தட்டிட்டு டபுள் மீனிங்கில் பேசிட்டு, ஏன் ஜாக்லின் மட்டும் தான் பேசினாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் முத்து பேசலையா? முத்து பேசினதெல்லாம் 1 hourல வரல, அவ்வளோதான். இல்லை அதே சமயத்தில் ஜாக்லின் மட்டும் தான் நடித்தாங்க அப்படின்னா முத்து நடிக்கலையா? முத்து வந்து ஃபேட்மேன் கூட உள்ளே உட்காந்து ஒரு பேசுகிறாரு, தீபக் கூடயும் ஃபேட்மேன் கூடயும். அதுக்கப்புறம் வெளில வந்து லிவிங் ஏரியாவில் வேறு பேசுகிறாரு. அப்போ வந்து ஹோஸ்ட்டுக்கிட்ட வந்து ஜாக்லின் வந்து சொன்னால் இந்த மாதிரி வந்து பணப்பேட்டி பற்றி முத்துக்கிட்ட கேட்கவே இல்லை சார்னா உடனே ஒரு கவுண்டர் கொடு. முதல்ல முத்துக்கு ஒரு மேனஸ் இருக்கா? பேசும்போது அவங்க பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குமோ நம்ம நடுவில் போய் பேசக்கூடாதுன்ற மேனஸ் முதல்ல இருக்கா முத்துக்கு? ஏன் இன்னைக்கு வரைக்குமே அந்த டாஸ்க்லலாம் வந்து யார்கிட்ட அந்த 6 ஃபைனலிஸ்ட்டும் அவங்கவுங்கள பற்றி நல்ல குணங்கள் சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு இருக்க அவங்க எப்படி நீங்கள் வந்து அந்த காம்படிஷனில் அவங்கள பார்த்துருக்கீங்க அப்படின்ற உங்களோட புரிதலை சொல்லுங்கன்னு ஆனந்தி சொல்லும் போது அந்த இடத்துல பவித்ரா யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு நடுநடுல கவுண்டர் கொடுத்துட்டு தானங்க இருக்காரு. அது என்னங்க அது அந்த பேசிக் மேனஸ் எப்படிங்க வரும்? ஒருத்தவங்க பேசும்போது நடுநடுல இன்டர்ஃபியர் பண்ணுறது. ஆனால் இவர் பேசும்போது மட்டும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா சுற்றி இருக்கவங்களாம் முட்டாளாக இருக்கணும் இவர் பேசும்போது கேட்கணும். அப்படின்னும் போது ஜாக்லின் பற்றி இவர் பேசலை. ஹோஸ்ட்டுக்கிட்ட பேசுகிறப்போ ஜாக்லின் வந்து இல்லை முத்துவை ஆமாம் முத்துவை அவர் வந்து பணப்பெட்டி எடுக்கிறியா முத்துன்னு கேட்கல. ஆனால் எடுக்கணும்னு சொல்லி ரயானியோ ஜாக்லின் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனால் முத்துவை மட்டும் அவர் என்ன சொன்னார்? உனக்கு என்ன ஐடியா இருக்குன்னு கேட்டார், எடுக்கிற ஐடியா இல்லைன்னு சொன்னார். அதைத்தான் அந்த பொண்ணு சொல்ல வந்துச்சு. இவங்க நம்ம அப்படியே பக்கத்துலேருந்தே பார்த்தாங்க, 24 மணி கூடவே சுற்றினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் ஒன்று கொடுக்குறாரு. அப்போ அது அதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து தர்ஷிகா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி சிவகுமார் வந்து ஃபேட்மேன் கிட்ட ஜாக்லின் பற்றி போட்டு கொடுக்குறாரு. உங்களுக்குலாம் அந்த பொண்ணை தைரியமாக முன்னாடி தைரியம் இருக்கா? ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்கா? பின்னாடி தானே பேசுறீங்க. இதே ஜாக்லினை பற்றி நீங்கள் பேசினது ஜாக்லின் முன்னாடி பேசியிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு உங்களை நம்பி பழகிருக்குமா? ஜெஃப்ரி ஜாக்லினை பற்றி பின்னாடி பேசினதை ஜாக்லின் முன்னாடி வந்து பேசினா அந்த பொண்ணு ஜெஃப்ரியை நம்பி பழகிருக்குமா? ஏன் இத்தனைக்கும் அவங்க வீட்டில் இருந்தோ வந்து சொன்னாங்கல்ல ஜெஃப்ரி பின்னாடி பேசுகிறான்னு. அப்படி இருந்தால் இப்போ உள்ள ஜெஃப்ரி உள்ளே என்ட்ரு ஆகும்போது அப்படி தானே அந்த பொண்ணு அப்படியே அப்பட்டமாக பாசத்தை கொட்டுது. இதில் முகத்துக்கு நேராக சௌந்தர்யா பேசுகிறாங்க. அவங்க ஓரளவுக்கு தப்பு சரி பேசினாலும் அவங்களோட புரிதலில் பேசுகிறாங்க, அவங்க இன்டென்ஷனாக பேசலை. அவங்களுக்கு வந்து அவங்க சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து அது போகிறாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு சௌந்தர்யா, ஜாக்லின், ரயான்கெல்லாம் ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னும் போது இவங்க 3 பேரும் திருப்பி அந்த கோவா கேங் வித்தவுட் ஜெஃப்ரி தான் அது நல்லா இருந்தது. இப்போ உங்களுக்கு அந்த கோவா கேங்கில் அந்த 3 ஜெஃப்ரியை விட்டுட்டு மற்ற 3 பேர் வந்து தானே குத்துச்சு குடஞ்சிச்சு. இப்போ என்ன கேட்டால் அதே கோவா கேங்கில் சௌந்தர்யாவும் ரயானும் வரணும்.
இந்த டாப் 3ல யாரோ ஒருத்தர் வரணும். ஏற்கனவே ஜாக்லின் இப்போ போயிட்டாங்கன்னா மிச்சம் 2 பேரில் யாரோ ஒருத்தராவது இந்த இடத்துக்கு வரணும். அது வந்து முத்துவை வந்து பீட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இல்லை அட்லீஸ்ட் விஷாலையாவது பீட் பண்ணுற மாதிரி வரணும். விஷாலை ஒவ்வொரு வாரமும் நாமினேஷனில் கொண்டு வந்து அருணும் விஷாலும் பண்ண பிளானுக்கு இல்லை அருணையும் விஷாலையும் முத்து நாமினேட்டே பண்ணாமல் ஜாக்லினையும் கேர்ள்ஸையும் மட்டும் டார்கெட் பண்ண அந்த முத்துக்கோ டஃப் கொடுக்கறதுக்கு இந்த கோவா கேங்லேருந்து ஒன்று ரயானாச்சும் வரணும், இல்லைனா சௌந்தர்யாவாச்சும் வரணும். அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அட்லீஸ்ட் கேர்ள்ஸ் டீம்லேருந்து வர பவித்ராவாச்சும் பண்ணுங்க அப்படின்னும் போது உங்கள் ஓட்டை யாருக்கு போடுவீங்களோ தெரியாது. ஆனால் இது சுத்தமாக ஒரு அன்ஃபேர் சீசனாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த பொண்ணு வெளியில் வந்துட்டாலும் கெத்தாக வெளில வந்திருக்கு. ஜனங்க ஓட்டு போடலைன்னு வெளியில் வரல, இல்லைனா டிசர்விங் கண்டஸ்டன்ட் இல்லைன்னு வெளில வரல. சேனல் பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க சேனல், ஆமாம் நாங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்தோம், அதில் அவங்க தோத்துட்டாங்க, அதனால வெளில வந்துட்டாங்க, இதில் எங்களோட பங்கு எதுவும் இல்லைன்னு அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக ஸ்கெட்சு போட்டு தான் இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா யூடியூபர்ஸுமே வந்துட்டு இது இன்னும் எபிசோட்லேயே வரல அப்படின்னு சொன்னாலுமே இந்த விஷயம் லீக் ஆனவுடனே எல்லாருமே ரொம்பவே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ல ரிவ்யூ பண்ணவே இஷ்டம் இல்லாமல் தான் ரிவ்யூ பண்ணிருக்காங்க. ஒரு சில ரிவ்யூவர்ஸ்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. இதுக்கப்புறம் நானுமே வந்து வெறுமனே யார் டாப் 1 டாப் 2ன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் முத்து தான் டாப் கொடுக்க போகிறாங்க, இந்த விஷாலை உருப்படாத விஷாலை தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க, டாப் 3ல வைக்கணும் அப்படின்னும் போது சரி இப்போது ஒன்றுக்கு நம்ம சேனலில் எல்லோரும் என்ன ஏதுன்னு கேட்குறீங்களே, யார் வந்து இப்படி இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இல்லைனா வந்து இப்படி ஜாக்லின் எவிக்ட் ஆகிட்டாங்களான்னு ஒரு சில அப்டேட்ஸ் கேட்குறீங்களே அப்படின்றதுக்காக நான் சொல்லிருக்கேன். இன்னும் 2-3 நாள் நானுமே மோஸ்ட்லி வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவேன். பிக் பாஸ் ரிவ்யூவை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு யோசிப்பேன். பட் ஆனால் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனுக்காக நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கான ஓட்ஸை அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா டிசர்விங்காக போடுங்க. இல்லை ஜாக்லின் வந்து சௌந்தர்யாக்கும் ரயானுக்கும் தான் க்ளோஸாக இருக்காங்கன்னா அவங்க ஓட்ஸை நீங்கள் ரயானுக்கும் சௌந்தர்யாக்கும் போடுங்க அப்படின்னு எனக்கு சொல்ல முடியும். பட் ஆனால் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் செய்யுங்க. என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் மிச்சம் இருக்கிற 2 லேடிஸ்லேயே யாரையா கொண்டு வாங்க, இல்லைனா ரயானை கொண்டு வாங்க. கண்டிப்பாக அந்த முத்து விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து முத்து தமிழ் ஜாக் தெலுங்கு அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. அப்போ அப்படி பார்த்தா நீங்கள் தமிழ் தெலுங்கெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னா அப்போ மண்ணின் மைந்தன்னு அந்த லாங்குவேஜ் வச்சுதான் அவங்க ஆளுங்க ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. அப்போ அங்கே எங்கே வருது? அப்போ நம்ம தமிழ் பொண்ணாக இருந்துட்டு ஹிந்தி ஷோ பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்துச்சே ஸ்ருதிகா, அவங்கள என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ அங்கே இருக்க ஹிந்தி ஆடியன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல அவங்கள சப்போர்ட் பண்ணாங்கல்ல, இல்லை இங்கே இருக்க தமிழ் ஆடியன்ஸ் அங்கே நம்ம பொண்ணு போயிருக்குன்னு சப்போர்ட் பண்ணாங்கல்ல. அப்போது இதில் வந்து அவங்க உள்ளே இருக்க என்ன சொல்கிறது ஆடியன்ஸ் நம்ம தான் தமிழ் தெலுங்கு அப்படிலாம் யோசிக்கிறோமே தவிர அங்கே உள்ளே இருக்கவங்க அவங்க அந்த கேம் ஆடணுன்ற இன்டென்ஷனில் தான் போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஓட் பண்ணுறவங்களோ இல்லைனா முட்டாள்தனமாக அவங்கள வந்து தமிழ் தெலுங்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குற அந்த ஒரு பிளைண்ட் ஆடியன்ஸ்க்கு எனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதில் முத்து எனக்கு பிடிக்கும், ஆனால் அவரோட கேம் ப்ளே எனக்கு பிடிக்கல. ஜாக்லின் தெலுங்கு அப்படிங்கிறதுனால எனக்கு பிடிக்கும்ன்றது கிடையாது. ஜாக்லின் ஸ்ட்ராங்காக ஸ்டார்டிங்லேருந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் மாக்காப்பா வந்து விஷாலை எப்படி எந்த அளவுக்கு செருப்படி அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டார். அப்படி கேள்வி தெரிஞ்ச பிபி டீமுக்கு விஷாலை வெளில அனுப்ப தெரியலையா கேட்குறேன் நான். இதில் மிடில் கிளாஸ்னு ஒரு வார்த்தையை ஜாக்லின் யூஸ் பண்ணது தான் தப்புனா அந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தையை அந்த மொட்டை கடிதாசியில் ஜாக்லின் யூஸ் பண்ணது தப்புனா அந்த என்னது கதை சொல்ல கடந்து வந்த பாத டாஸ்கில் அதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணது முத்து தானே. அவர் தானே அரவணை சொல்கிறாரு, ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஏங்க எல்லாருக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க. அப்போது வந்து ஜாக்லின் கார் வாங்க நான் அப்போ வந்து மாக்கப்போ மட்டன் தட்டுறாரு, கார் வாங்க போகிறது அதில் நீ உனக்கு எதுக்குமா காரு, நீ ஃப்ளைட்டில் போகிற அப்படி இப்படின்னு சொன்னால் ஏற்கனவே முத்து வீட்டில் கூட தான் ராயல் என்ஃபீல்டு இருக்கான். இப்போ திருப்பி இன்னொரு ராயல் என்ஃபீல்டு கொடுத்தா அவர் அப்பாவுக்கு அது கொடுப்பாரு. அதெல்லாம் கூட பரவாயில்ல. அந்த ஃப்ரீ டாஸ்கில் அவங்க அப்பா உள்ளே வரும்போது அந்த ஸ்லிப்பரை எடுத்துகிட்டு போய் கேமரா காட்டுறாங்களே, முத்துவோட அப்பா போட்டிருக்க ஸ்லிப்பரை அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறார், அவங்க அம்மா மடியில் படுத்துட்டு முதல்ல அப்பாவுக்கு இந்த ஸ்லிப்பரை மாற்றணும் அப்படின்றாரு. ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கவருக்கு அப்புறம் பிபி ஷோவுக்கு பிஆர் டீம் வெளில வச்சுட்டு இல்லைன்னு சொன்னாலும் அவங்க பிஆர் டீம் என்னமா கூவிட்டு வந்து இவருக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க மண்ணின் மைந்தன்னு அப்படி இப்படின்னு தமிழுக்கு ஒரு அட்ரஸ் பண்ணுறாங்க. தமிழுக்கே இவரால் தான் பெருமனை அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஃபேட்மேனே உள்ளேயும் வெளியே அந்த வேலையை செய்கிறாருன்னா இவங்களுக்கு அப்பாவுக்கு ஸ்லிப்பரை மாற்ற தான் முடியாதோ கேட்குறேன் நான். அப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அந்த பொண்ணுக்கான தேவை யதார்த்தமாக சொன்னால் அதே உங்களுக்கு குத்துது கூடாது. அப்போ யாருக்கு தாங்க கமிட்மெண்ட்ஸ் இல்லை? அவங்க வந்திருக்க தீபக் கூட தான் 20 வருஷமாக வந்துட்டு ஆங்கரிங்கில் இருக்கார், நல்லா சம்பாரிச்சிருப்பார். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அவரை மிடில் கிளாஸ் இந்த லோவர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்னு 2 விஷயம் இருக்குல்ல. அப்படின்னாலுமே அந்த இடத்துல முத்து மிடில் கிளாஸ்னு சொன்னதுனால அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ஜாக்லின் சொன்னாங்க. அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணும்போது அது ஸ்பெசிஃபிக்காக பிராண்ட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு உட்கார வச்சு கிளாரிட்டி கொடுத்து தான் சாரி கேட்க வச்சுட்டாரு. ஒரு வாட்டி அருண் வந்து தீபக்காக சாரி கேட்க வச்சாரு. இப்போ ஃபேட்மேன் எப்பயோ நடந்த டாஸ்க்கு வச்சு அது எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. நேற்று லைவ்லேயும் அது போகுது. சிவகுமார் கிட்ட, ரஞ்சித் கிட்ட எல்லாம் நான் உட்கார வச்சு அட்ரஸ் பண்ணிட்டேன். ஜாக்லின் அது மிடில் கிளாஸ் அப்படி சொன்னதை. ஆனாலுமே திருப்பி ஹோஸ்ட் முன்னாடி வந்துட்டு என்னை ஏதோ ஒரு வகையில் வந்து மட்டன் தட்டுற மாதிரி ஜாக்லின் இப்படி சொன்னது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு மேலே உங்களுக்கு என்னங்க அப்படி வன்மோ?
ஒரு பொண்ணு உங்களெல்லாம் எதிர்த்து நிற்குதுன்னு உங்களுக்கு அவ்வளோ காண்டா? ஒரு பொண்ணு ஒரு ஷோவில் கூட வின் பண்ணக்கூடாது, ஒரு ஷோவில் கூட ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி மட்டமான சொசைட்டியில் நம்மலாம் இருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே கைஸ், உங்களோட ஓட்டை வந்து இதில் ஆர்கானிக் ஓட்ஸ் ஜாக்லினுக்கு அப்படிங்கிறது நம்மளோட சின்ன சேனல்லே ப்ரூஃப் ஆயிருக்கும். அவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா அப்போ அந்த ஓட் வந்து அந்த பொண்ணுக்கு இல்லாததுனால தான் வந்து ஒரு நாலாவது பிளேஸ் 5வது பிளேஸ்லாம் அந்த பொண்ணு தள்ளி வந்திருக்கு அப்படின்னா, இப்போ ரன்னராவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை டாப் 3ஆவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா, தேவையில்லாமல் ஒரு டாஸ்க்கை உள்ளே வச்சு பேர் ப்ரெஷரை கொடுத்து அந்த பொண்ணை வெளில அமைச்சிருக்கீங்கன்னா, உங்களோட ஸ்கெட்சு என்ன மாதிரி ஸ்கெட்சு, என்ன மாதிரி ஒரு மேல் டாமினேட்டட் ஷோ அப்படின்னு தான் சொல்ல தோணுது. கிட்டத்தட்ட சதி பண்ணி அந்த பொண்ணை வெளில அமிச்சிட்டிங்க. வன்ம குடோனுக்குலாம் வரப்பிரசாதமாக இப்போ அந்த பொண்ணு வெளில போனது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், கொண்டாடுங்க. ஓகேங்களா? ஆனால் இதுக்கப்புறம் யூனிவர்ஸ் அவங்களுக்கான அழகான ஒரு சீக்ரெட்டை வெளில வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம நம்புவோம். இதில் வெளில போய் படம் ஹீரோ ஆகணும், டைரக்டர் ஆகணும்னு முத்து மாதிரி விஷால் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து கனவு கண்டுட்ருக்காங்கல்ல, அந்த கனவும் எந்த அளவுக்கு ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதுதான் யூனிவர்ஸ். அதே ரயான் வந்துடுவார். ரயான் பாருங்கள், இப்போ கொஞ்ச நாளாக நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், ரயானுக்கு வந்து இப்போ க்ளோஸாக இருக்கார் முத்து. ஏன் அப்படின்னு, ஏன்னா ரயானோட படம் ப்ரொமோஷன் நடந்துச்சுல்ல, லாஸ்ட்லேயும் ஹரிபாஸ்கரும் உள்ளே வர பட்சத்தில் அப்போ வந்து எந்த சீசன்லையுமே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸோட பட ப்ரொமோஷன் நடந்தது கிடையாது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் சீசன் நினைக்கிறேன். உள்ளே இருக்கவங்க படம் பண்ணியிருப்பாங்க. போன சீசனில் கூட மணி வந்து டான்ஸ் மாஸ்டர் மணி வந்து இவர் கூட படம் பண்ணதா சொல்லியிருப்பார், நம்ம விஜய் சார் கூட படம் பண்ணதா. அதுக்கப்புறம் விஷ்ணு அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க உள்ளே ஏன் பூர்ணிமா கூட சொல்லுவாங்க, நயன்தாராது ஒரு படம் வந்துச்சு அன்னபூர்ணின்னு, அந்த படத்துலேயே பூர்ணிமா நடிச்சதா நான் நயன்தாரா மேடம் கூட நடிச்சிருக்கேன்லாம் கிச்சனில் வந்து இன்டெரக்டாக பேசிக்குவாங்க சிம்பாலிக்கா. பட் ஆனால் எந்த பட ப்ரொமோஷனுக்கோ உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸோட அந்த படம் ப்ரொமோஷனுக்கு எந்த சீசன்லேயும் வந்ததில்லை. அது ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டி ரயானுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் முத்து வந்து அடடா இவர் இவ்வளோ பெரிய ஆள் போல இருக்கே ரயானு, அப்போ வந்து நடிச்சிருக்காருன்னு மேபி சொல்லியிருப்பார். ஆனால் அந்த படத்தோட ப்ரொமோஷன் உள்ளே வரும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி விஜய் டிவி அதை பண்ணுறாங்கன்னா அப்போ ரயானுக்கும் ஒரு நல்ல ஃபேம் இருக்கும் போல இருக்கே வெளில. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரயானை பகச்சிக்க வேணாம் அப்படிங்கிற இடத்துல தான் ரயானுக்கு டிடிஎஃப் கிடச்சது நல்லது, ரயான் டிடிஎஃப் வந்தது சந்தோஷம், ரயான் இப்படி ஆடு ரயான் அப்படின்னு நேத்தெல்லாம் கூட உட்காந்து லைவ்ல பேசுகிறாரு. இந்த ஷோ முடிஞ்சப்பறம் என்ன பண்ணலான் இருக்க ரயான் அப்படி இப்படிலாம் பேசும்போது, இப்போ வெளில போய் தீபா கண்ணா கிட்ட ஒட்டிக்கணும், அருண் கூட ஒட்டிக்கணும், விஷால் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு டேரக்டர் ஆகிடணும், ஃபேட்மேன் சார் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணிடணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் ரயான் இன்னொரு 2 படத்தில் ஹீரோவாக நடித்தார்னா கூட ஏதோ ஒரு ரோலுக்கு போயிடணும். அப்படிலாம் பிளான் பண்ணி தானே முத்து சார் நீங்கள் வந்து பாய்ஸை யாருமே நாமினேட் பண்ணல இந்த பிளான்குள்ளே வச்சுக்கிட்டு. இதில் கேர்ள்ஸ் யாருமே உங்களுக்கு தேவைப்படலை இல்லையா? ஓகே, நீங்கள் அப்படியே வந்து முன்னுக்கு வந்துடுங்க. சூப்பர், தேங்க்யூ கைஸ்.